முதல்வர் வேட்பாளரா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் மாநிலத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, அதை கண்டுக்கவே இல்ல, அதை கடந்து போறாரு. கடந்த அடுத்த பதிவுக்கு அவர் போறார். ஆனா மக்களா புரிஞ்சுக்கணும், இவர் வந்தா நல்லாட்சி கொடுப்பாரு, இவரை உட்கார வச்சோம் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவாரு, கடந்த காலங்கள்ல இவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கறத மக்களா புரிஞ்சுக்கணும், மக்களா கற்பனை பண்ணிக்கணும். விஜய் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறத கற்பனை பண்ணி, சரி சினிமாவில பண்றாரு இல்லையா, அததான் நிஜத்திலயும் பண்றாரு அப்படின்னு மக்கள் நம்பி ஓட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் எந்த ஒரு பதிவையும் விடல. விஜய் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய விஷயம், இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு மாற்றா நான் இருப்பேன், நான் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு பேசுறாரு. ஆனா திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுக எடுத்த நடவடிக்கை, அது குறித்து அவங்க பேசின விஷயம் அப்படிங்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் எடுக்கிறோம். அதையும் மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தி எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு திமுக இந்த விஷயத்துல இறங்கி அடிக்கிறாங்க. சமூகத்தோட ஒற்றுமைக்காக சட்ட மீறலால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க தயார் அப்படிங்கிறது திமுக. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல அதிரடி அரசியல் அப்படின்னா ஜெயலலிதாவை சொல்லுவாங்க, ஜெயலலிதாவோட பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இனிமே ஸ்டாலினோட பாணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்துல துணிச்சலா ஸ்டாலின் களமிறங்கி இருக்காரு. ஆனா திமுகவுக்கு மாற்று சக்தியா நான் இருப்பேன், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் திமுகவையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும், திமுகவையும் தாண்டி ஸ்கோர் பண்ணணும். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓட் பண்ணிடுவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு, போய் மிச்சர் சாப்பிடுறாரு.